படி அபார் காஷ் மனம் போல மாட்டிக்காம்பா. நல்ல சுத்தமாக களி எடுத்துக்கணுங்கக்கா. கோழி நவத்தில் அழகாக வெட்டி எடுத்துக்கிட்டோம்க்கா. வீசினா தான் முடியும். ஒரு வழியாக முடிச்சு வந்துச்சுமுக்கா. வரும் நல்ல கழுவு. ஒரு ஆசை இல்லாமல் நல்ல களி எடுத்துக்கணுங்கக்கா. It's தண்ணி நல்லா சூடாயிடுச்சுமுக்கா. உள்ளே இறக்கி வைக்கேன். மஞ்சள் சேர்த்து விடுமுக்கா. அப்படியே திறந்து பார்ப்பான். அப்பா நான் தான் நல்ல பக்குவமாக இருந்துட்டாமுக்கா. இதுக்கு மேலே விட்டா குழு குழுன்னு ஆயிடுவான். இறக்க வேண்டியா நீ.
ஓய்ய பிடிப்போம் அப்படியே தொழிலை குடிச்சு எடுத்துருவோமுக்கா. குழு வச்சு பதினேறாயிரம் கொடுத்த நல்லா அமைஞ்ச உடனே பல்ல மாய் வரமுக்கா தொழில். இது நீ முடிஞ்சுக்கிட்டது. ஒரு வழியாக நெருங்கி வந்துமுக்கா. இன்னும் கொஞ்சம் தான் அடக்கு. அவ்வளோதான். சரி. சட்டி நல்ல சூடாகிட்டோமுக்கா. கடலை எண்ணெய் இறக்க வேண்டியான். கடுகு அரிக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடுமுக்கா. தக்காளி சேர்த்துணுமுக்கா. மிளகா அவளுக்கு கீரி போடணுமுக்கா. அரைக்கணும். கறியெல்லாம் நல்ல கழுவி எடுத்துக்கணுமுக்கா. இன்னைக்கு கறியை உள்ள இறக்க வேண்டாம். மசாலாவை அப்படி இறங்கிமுக்கா. மசாலா கூட அப்படியே இஞ்சி பூண்டு சேர்த்துணுமுக்கா. போதே நாக்கு அப்படி ஊறுதுமுக்கா. இப்படி எடுத்து ஒன்று சாப்பிடலாமா இருக்கு.
இது உப்பு சேர்த்துருமாக்கா. மிளகை சேர்த்துருமாக்கா. மிளகு கொஞ்சம் கூட்டி சேர்த்தா தான் ரொம்ப ருசியாக இருப்பாமக்கா. பக்குவமாக வந்துட்டோம்க்கா. இனி கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். கால் வறுவல் சூப்பர் ஆகிட்டாமக்கா. இனி இறக்க வேண்டாம். கையில் எடுக்கும்போதே நாக்கு ஊட்டாமக்கா. இன்னைக்கு ஒரு புடி இழுத்துட வேண்டாம் வச்சு. பயங்கரமாக இருக்காண்ணா. பூரா கோல் பார்த்தா இருக்காமக்கா. நல்லா முறுக்கு மாதிரி இருக்கான் சாப்பிடுறதுக்கு. ஒரு காரியம் விட்டுக்கூடாது. எலும்பு கறிக்கு மிளகு தூள் நிறைய போட்டனால சும்மா பல மாய்க்கா இருக்காமக்கா ருசி. எலும்பு கறிக்கு நல்ல காரம் சேர்க்கணுமாக்கா. அப்புறம் பயங்கர ருசியாக இருக்கான். ஒரு கறி விடுவது. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா.